அப்படிப்பட்ட இந்த போராட்டத்திற்கு தலைமை நமக்கெல்லாம் பொதுவா அரசு துறையில ஒரு பெரிய இயற்கை பேரிடர் வருது. எப்போ வந்து இந்த மக்கள் மற்றவங்க அரசு துறையுடைய மதிப்பு உயர்ந்ததுன்னா சுனாமி காலத்துல தான். ஃபர்ஸ்ட் சுனாமி நேரத்தில் என்னன்னா சுனாமி வந்துருச்சு. அந்த நியூஸ் வந்து போன் இருக்கு கையில வேகமா பரவிட்டே இருக்கு. எல்லாருமே கடலுக்கு எதிரான திசையை நோக்கி பயணம் செஞ்சாங்க, மேற்கு நோக்கி. ஆனா அரசு வாக்கு மட்டும்தான் அது நோக்கி பயணம் போகுது, கடலை நோக்கி போகுது. அரசியல்வாதி கிடையாது, அரசு ஊழியர்கள் கையாந்து போடுறது சரி. அரசியல் பெரிய விஷயம் கிடையாது, யார் எதுவும் செய்யறது சரிங்களா? அப்போ நம்மளோட பணி என்ன? ஒரு எமர்ஜென்சி ஆக்ட் பண்றது. சரி, இது போல ஒர்க்கு வேற. மழை நேரத்துல புயல் நேரத்துல இந்த பிஹெச்ல ஸ்டாஃபுங்க ஜிஹெச்ல ஸ்டாஃபுங்க எப்படிதான் டியூட்டி மாட்டலானே தெரியல. ஏன் டாக்டருங்க அவங்க கம்மியா பணி செய்யறாங்க, அவங்க சேலரிக்கு அவங்க காலோட வந்துடலாம். நம்ம நிலைமை இங்க இருக்க முக்காவாசி பிஹெச்சி பேச விட மாட்டாங்க. டியூட்டி மாற்றத்தே வந்து ஒரு மிகப்பெரிய நீங்க பண்ற அதிசயம் தான். என்னன்னா அந்த மழையில இங்க இல்ல 1806 பிஹெச்ல 1500 பிஹெச்சி பஸ்ஸே போவார். இது உண்மைதான். காலை 8 மணிக்கு ஒரு பஸ், 1 மணிக்கு ஒரு பஸ், ஈவினிங் வந்து எல்லாம் இழுத்து போனதுக்கு அப்புறம் ஒரு பஸ் போவோம். இந்த நேரத்துல நம்ம எல்லாத்தையும் வீட்டுல சமைச்சு வச்சுட்டு பசங்களை பார்த்துட்டு வீட்டுக்காரங்க பார்த்துட்டு எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு